வணக்கம். வாழ்க நலம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்வி. கல்வி மகா யாகம். யாருக்காகன்னா, இப்போ பரீட்சை நடக்க போகுது இல்லையா? இப்போ வரப்போகுது. இப்போ எக்ஸாம் வரப்போகுது. எல்லாருக்கும் முழாண்டு பரீட்சை, இந்த ஃபைனல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டைமுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாம் படிக்கணும். அந்த அவங்களுடைய வாழ்க்கையோடைய ஒரு மாற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு பரீட்சை இல்லையா? இப்போ 10த், +2க்கெல்லாம். இதனால எல்லாருக்குமே சேர்த்து நான் சொல்றேன். இந்த டைமில நம்மளுடைய காமாக்யா ஆலயத்தில, காமாக்யா ருத்ரபீடத்தில ஒரு ஹோமம் செய்றோம். என்னன்னா, கல்வி மகா யாகம். பசங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஞாபகம் இருக்கணும். அந்த திறமைகள் மாறாம நம்ம போய் பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்வி மகா யாகம் செய்ய போறோம். இந்த கல்வி மகா யாகம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 25 வருஷமா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? முழுக்க முழுக்க இலவசம் தான். எல்லாரும் கலந்துக்கலாம். எந்த கட்டணமும் இந்த ஹோமத்துக்கு கிடையாது. ஏன்னா, கல்வி மகா யாகம்ங்கிறது நம்ம பல ஆண்டு காலமா ஃப்ரீயாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே பணம் இல்லாம. அது இல்லாம நெறைய பள்ளிக்கூடங்களுக்கு, பள்ளிக்கூட பசங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடத்தில படிக்கிற பசங்களுக்குலாம் நெறைய உதவிகள் செய்துகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். நல்லது. இந்த யாகம் என்னைக்கு செய்றேன்னா, 25ஆம் தேதி 2வது மாதம். அதாவது பிப்ரவரி மாசம் 25 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய போறோம். வரக்கூடிய 25, 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. பிப்ரவரி 25 அன்னைக்கு தான் பண்ண போறோம். காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு, மத்தியானம் 12க்குள்ள முடிச்சுடுறது. 2, 3 மணி நேரத்தில அந்த ஹோமத்த முடிச்சிடலான்னு இருக்கோம். முழுக்க முழுக்க கல்வி மகா யாகம் பண்ண போறோம். இதில எல்லாரும் கலந்துக்கலாம். படிக்கிற பசங்க அது எல்கேஜி, யுகேஜில ஆரம்பிச்சு +2 முடிச்சு காலேஜ் போறவங்க கூட வந்து கலந்துக்கலாம். இல்ல மேல் படிப்பு படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டா மேல் படிப்பு அவங்களும் கலந்துக்கலாம். நான் அது அது போக நான் டீச்சரா இருக்கிறேன். நான் ஒரு கலைய கத்துக் குடுத்துட்டுருக்கேன். ஒரு கராத்தே கத்துக் குடுக்குறேன், ஒரு கொம்பு சண்டை குடுக்குறேன், ஒரு பாட்டு கத்துக் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாரி கலைகள் சம்பந்தமான அத கத்துக்கிறவங்களும் வந்து இந்த ஹோமத்தில கலந்துக்கலாம். அத கத்துத்தர வாத்தியார்களும் சரி, ம ம டீச்சர்ஸும் சரி, அ கலந்துக்கலாம். பாட்டு டீச்சரா இருக்காங்க, கலந்துக்கலாம். ஏன்னா இது வந்து கலை சம்பந்தமான யாகம் தானே, அவங்களும் கலந்துக்கலாம். இப்படி யார் வேணாலும் இந்த பூஜையில கலந்துக்கலாம். முழுக்க முழுக்க சங்கல்பம் இலவசம் தான். இது போக எல்லாருக்குமே வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு பிரசாதம் தாயத்து குடுக்குறோம். எதுனா கல்வி தாயத்து. நல்லா ஞாபக சக்தி இருக்கிறதுக்கும், ஒரு பதட்டம் இல்லாம இருக்கிறதுக்கும் அந்த தாயத்த நம்ம தர்றோம். அதுவும் இலவசம் தான். முழுக்க முழுக்க இலவசமா வாங்கிக்கலாம். 25ஆம் தேதி 2வது மாசம், அதாவது பிப்ரவரி மாசம் 25க்கு காலையில 9 மணிலேருந்து மத்தியானம் 12 வரைக்கும் இந்த யாகம் நடக்குது. கலந்துக்குங்க. எல்லாமே இலவசம் தான். இதில இந்த தாயத்த நம்ம குடுத்துடுறோம். எல்லாருக்கும் இலவசமா குடுக்குறோம். வாங்கிக்கலாம். சரி, சில பேரு வர முடியாது. எங்களால இப்ப நம்ம சென்னையில நம்ம அந்த அட்ரஸ்ல இருக்கிறோம். சென்னையில எங்க இருக்கிறோம்னா, நம்ம வண்டலூர் ஜூ. சென்னையில வண்டலூர் ஜூக்கு அப்படியே பின்னாடி இந்த ஒரு பனங்காட்டுப்பாக்கம், அதாவது மாம்பாக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில பனங்காட்டு பக்கத்தில காயாறு ரோடு இது. கேளம்பாக்கம் ரோடு, காயார் ரோட்ல இந்த பக்கத்தில இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் அட்ரஸ் என்னன்னு. இவ்வளோ தூரம் வர முடியாது. நான் பெங்களூர்ல இருக்கேன், மதுரையில இருக்கேன், திருச்சியில இருக்கேன், திருவத்தூர்ல இருக்கேன். இப்படி யாராவது சொல்லுவீங்க. அப்ப நாங்கலாம் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. கீழ ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த கீழ குடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு WhatsAppல என்ன பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபோட்டோ, இப்போ உங்க பசங்க 10வது படிக்குது, 2வது படிக்குது, 5வது படிக்குது, +2 இல்ல ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கும்ல. அந்த பையன் அந்த குழந்தையுடைய ஆணோ, பெண்ணோ அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேரு, அவங்க என்ன படிக்கிறாங்க, எந்த ஊரு, ஃபோன் நம்பர். இத அனுப்பிடுங்க. திரும்பவும் சொல்றேன். ஃபோட்டோ, ஊரு, எந்த ஊரு அவங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க, எந்த மாவட்டத்த சார்ந்தவங்க, திருச்சியா, மதுரையா, மாவட்டம். அது மாரி குடுங்க. ஃபோன் நம்பர போட்டுடுங்க. என்ன படிக்கிறாங்க 10த், +2 5த், 6த்ன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத போடுங்க. வயசு போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுடுங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அத சேகரிச்சு, இங்க அதெல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணா எழுதி, அன்னைக்கு ஹோமம் பண்ணும்போது சங்கல்பம் ஏன்னா நேர்ல வர முடியாதவங்களுக்கு அந்த லிஸ்ட் வச்சு சங்கல்பம் பண்ணிடுறோம் நம்ம. இது பாட்டு இது நடந்துரும். ஆனா தாயத்து வேணும்னா நேரா மட்டும் தான் நம்ம தந்துகிட்டு இருக்கிறோம் பல ஆண்டு காலமா. இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தாயத்து வேணும். ஏன்னா இந்த கல்வி தாயத்து வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். என்னன்னா ஒரு நம்பர் இப்ப கீழ வந்து ஒரு நம்பர் குடுக்குறோம் பாருங்க. கொரியர் நம்பர். அதாவது WhatsAppல நீங்க வந்து ஃபோட்டோ, தகவல் அனுப்புற நம்பர் வேற. அது நம்ம கோயிலுக்கு அனுப்பணும். இன்னொரு நம்பர்ன்றது இது வந்து கொரியர்காரங்களுடைய ஏஜென்ட் நம்பர். அவங்களுக்கு நீங்க வந்து தகவல் குடுத்தீங்கன்னா, அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா. ஒரு ரூ. 350 சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து தாயத்த வாங்கி சர்வீஸ் சார்ஜ், கொரியர் சார்ஜ் பிரைவேட்ல தான் அனுப்புறாங்க. சர்வீஸ் சார்ஜ், கொரியர் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்ன்னு போட்டு ஒரு ரூ. 350 கேட்பாங்க. கேட்டா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க எங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க. இதுதான்.
ஸோ இது தனி, இது நம்மளது இல்லை. நாம இலவசம் தான். நம்மகிட்ட நீங்கள் அன்னைக்கு நேராக வர எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். யாருக்குமே கட்டணம் கிடையாது, சங்கல்பத்துக்கும் கட்டணம் கிடையாது. வெளியூரில் இருக்கிறோம், எங்களுக்கு வேணும், தாயத்து வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஏஜென்ட் நம்பரை கொடுக்குறோமே தவிர, மற்றபடி அது அது உங்களாச்சு எப்படி சொல்கிறது, அந்த கொரியர் அனுப்புகிறவங்களாச்சு. உங்களுக்கு விருப்பம்னா அந்த காசு நீங்கள் கட்டி அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம விட்ட எப்பவுமே ஃப்ரீ தான். வந்துருங்க. இந்த ஹோமம் ரொம்ப முக்கியமான யாகம். ஏன்னா கல்வி எல்லாருக்கும் அவசியம், எப்பவுமே அவசியம். கல்வி மாதிரி உலகத்தில் ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு இது. நான் இந்த தாயத்தும் இந்த யாகமும் நம்பிக்கையின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியது. படிப்பு நீங்கள் படிச்சிடணும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த படிப்பு நல்லா ஞாபகத்தில் நிற்கிறதுக்கும், அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பரீட்சை எழுதும்போது ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு சப்போர்ட் பண்ணும் நமக்கு. அந்த மாதிரி தான் இது கல்வி யாகம். அதாவது சரஸ்வதி தேவியும் அழகிரிவரர் உங்களுக்கு தெரியும் படிப்புக்கானது. இவங்க 2 பேருடைய யாகம் செய்து உருவாக்கப்பட்டதான் தாயத்து. அந்த தாயத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. தனிப்பட்ட முறையில் நான் இந்த பள்ளிக்கூட டைம் இல்லாமல் பல பேருக்கு இதை செய்திருக்கிறோம். பல பள்ளிக்கூட பசங்களுக்கெல்லாம் நம்ம இலவசமாகவே கொடுத்துருக்குறோம் நாங்கள். அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கெல்லாம். எப்போவுமே இது மட்டும் என்றைக்குமே இலவசம் தான் நம்மக்கிட்ட. ஸோ உங்களுக்கும் தேவைன்னா அந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய தகவல், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு அனுப்பணும்னு கிடையாது. உங்கள் சித்தி குழந்தை, சித்தப்பா குழந்தை, பெரியவங்க, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க, நண்பருடைய குழந்தை, தோழி அவங்களுடைய பசங்களுடைய டீட்டெயில் கூட எங்ககிட்ட அனுப்புனா நான் சங்கல்பம் பண்ணிவிடுவோம். உங்களுது மட்டும்தான்லாம் கிடையாது. நீங்கள் ஒரே இதிலேருந்து எத்தனை பேருது வேணாலும் அனுப்பலாம். ஆனால் எல்லாமே அவங்கவுங்க நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஆனால் அவங்கவுங்க தகவல் தான் அனுப்பணும். அந்த குழந்தையுடைய பேர், வயசு, என்ன படிக்குது, எந்த மாவட்டம், அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர். உங்கள் ஒரே நம்பர் என்ன எதுக்காகனா தாயத்து கேட்டால் ஒரே நம்பருக்கு நாங்கள் தர்றதில்லை. வேறு வேறு ஃபோன் நம்பர் இருந்தவங்களுக்கு தான் நாங்கள் கொரியரில் கேட்குறவங்களுக்கு கொடுப்போம். ஒரே நம்பரில் 10 வேணும்னா கொடுக்கறதில்ல. அப்போது இந்த நம்பரை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கவுங்களுடைய தகவல், அவங்களுடைய தனித்தனி ஃபோன் நம்பரை ஒரே வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நாம் அன்றைக்கி ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணுறோம். அடுத்தது உங்களுக்கு பிரசாதமும் அன்றைக்கே அங்கேயே வழங்கிடுவோம். நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு போக உங்களுக்கு இந்த தாயத்து கொரியரில் வேணும், வர முடியாதவங்களுக்கு கொரியர் நம்பர். அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்காக நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறேன், நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தகவல் அங்கே பேசிக்கிங்க, அங்கே வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக 350 ரூபா கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது முன்னையே கூட ஒரு சில பிரச்சனை என்னங்க, நீங்கள் இலவசமாக தரீங்க, அவங்க பணம் 350 ரூபா கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய உழைப்பு அப்படி இருக்குது. வரணும், என்கிட்ட வரணும், பூஜையில் கலந்துக்கணும், இதெல்லாம் வாங்கணும், எல்லா பேரையும் என்கிட்ட கொடுக்கணும், திரும்பி அதை வாங்கணும், அவங்க கொரியர் போடணும், அதை மெயின்டைன் பண்ணணும், வந்து எல்லாருக்கும் சேரும். ஆனால் அதுக்காக ஒரு சின்ன சார்ஜஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அங்கே வைங்க. இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்கள், சென்னையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வர வச்சிங்கன்னா கொடுத்து விட்டுறேன், ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். இப்போ தாம்பரத்துலேயே உங்கள் ரிலேஷன் இருக்காங்கன்னா அப்படியே சும்மா பக்கத்தில் ஒரு பஸ்ஸை பிடிச்சின்னு இப்படி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு இது மாதிரி உதாரணம் சொல்கிறேன், நம்ம இலவசமாக தான் நம்ம கோயிலில் தரோம், வந்து வாங்கிட்டு போயிடலாம். இந்த ஹோமம் என்னைக்கு அப்படின்னா, இது வரக்கூடிய 25ஆம் தேதி, பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9லேருந்து 12 வரைக்கும் கலந்துக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் சிறப்பு யோகம், சிறப்பு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கட்டும். கல்வியில் மிக சிறந்த விளங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.